நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 441 பேர் வந்திருக்கீங்க. பல்வேறு வகையான கேள்வி, சந்தேகங்கள், எதிர்பார்ப்புகளோட வந்திருப்பீங்க. உங்கள் அனைவரையும் இந்த டெலிகிராம் மீட்டிங்ல சந்திப்பதில மிக்க மகிழ்ச்சி. நிறைய நபர்கள் கேட்கலாம், ஏன் சார் இன்னைக்கு 1 மணி நேரமா மாத்திருக்கீங்க இந்த டெலிகிராம் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையான காரணம், ஃப்ரெண்டோட ஒய்ஃப்க்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல, ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன். இன்னைக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்றாங்க. அவங்க 2 பேர் தான். அதனால அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது மாடி கொஞ்சம் கையெல்லாம் புடிச்சு கூட்டிட்டு போணும். மேல 2 பேர் இருந்தா தான் கூட்டிட்டு போக முடியும். அதனால 8:30 மணிக்கு டிஸ்சார்ஜ் சொல்லியிருக்காங்க. அதனால நான் 8 மணிக்கு முடிச்சுட்டு போனா தான் இங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகும். போய் கூட்டிட்டு போணும் அப்படின்றதுக்காக தான் 1 மணி நேரமா வச்சிருக்கேன். அதே மாரி போன வாரம் ஒரு விசேஷத்துக்காக போயிட்டேன். அதனால வைக்க முடியல. இன்னைக்கு கூட வைக்க வேணாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஏன்னா போன வாரமும் வைக்கல, இந்த வாரமும் வைக்கல அப்படின்னு சொன்னா, நெறைய மக்கள் வந்து பேமெண்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால வந்து இவரு லைவ் வைக்காம போயிட்டாரு அப்படின்ற மாரி நெறைய நபர்கள் பேசுவாங்க. ஸோ அந்த மாரி நம்ம பயந்துகிட்டுலாம் லைவ் வைக்காம கிடையாது. சரிங்களா? என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கு நம்மகிட்ட என்ன பதில் இருக்குது அத நாம சொல்லப் போறோம். உண்மையான ரீசன் தான் நான் சொல்லக்கூடியது. அதுலயும் சில நபர்கள் கேட்கலாம், இதெல்லாம் நம்புற மாரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரியான சூழல்ல நான் எத சொன்னாலயும் கண்டிப்பா நம்பக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க இருக்க மாட்டீங்க. ஏன்னா மைவி த்ரெட்ஸ்ல பேமெண்ட் வரல. அது ஒரு பக்கம் ஒரு இஷ்யூவா ஓடிட்டு இருக்குது. அதனால இதுதான் ரீசன். 8 மணிக்கு ஷார்ப்பா முடிச்சிடலாம். சரிங்களா? அதுக்குள்ள நம்மளுக்குள்ள என்ன சந்தேகம், கேள்விகள் இருக்குதோ நம்ப கேட்கலாம். இந்த மீட்டிங் வந்து நம்ம நிறுவனத்துக்கு சார்பாகவோ, அல்லது மக்களுக்கு சார்பாகவோ நம்ப பேசப் போறது கிடையாது. 2 பேத்துக்குள்ள ஒரு பொதுநிலையான கருத்த தான் நம்ப பேசப் போறோம். நம்முடைய எல்லா எதிர்பார்ப்பையும் சரி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல யார் இருக்காங்கன்னா, அது நிறுவனத்தினுடைய எம்டி தான். சரிங்களா? அதனால நம்ம பேசப் போற விஷயங்கள் எல்லாமே நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிறுவனம் என்ன நினைக்குது? நம்ம என்ன பண்ணணும்? பண்ணக்கூடாது? நிறுவனம் என்ன பண்ணணும்? பண்ணக்கூடாது? அப்படின்றத நாம தகவல் தெரிவிக்க போறோம். இந்த டெலிகிராம் லைவ்ல நெறைய நபர்கள் வந்து டைரக்டர் இருக்கலாம், அத்தாரிட்டி உறுப்பினர்கள் இருக்கலாம், நெறைய குரூப் நண்பர்கள் இருக்கலாம். இதெல்லாம் நாம அடுத்து டெலிகிராம்ல இந்த லைவ் எல்லாம் எடுத்து போடும்பொழுது, நிறுவனத்தினுடைய உறுப்பினர்கள் பார்க்கலாம். அத்தாரிட்டி டைரக்டர் உறுப்பினர்கள் போயிட்டு, மக்களினுடைய கேள்விகள் எந்த மாரி இருக்கு இந்த காலகட்டத்தில அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, நிறுவனம் அது சார்ந்த சில அறிவிப்புகள குடுக்கலாம், சில முடிவுகள எடுக்கலாம். அதுக்காக மட்டும் தான் இந்த லைவே தவிர, மத்தபடி நம்ம சொல்றது அத்தனையுமே 100% உண்மை அப்படின்றத இங்க யாருமே எடுத்துக்க கூடாது. சரிங்களா? நம்ம சொல்லக்கூடியது நமக்குள்ள இருக்கக்கூடிய கருத்துக்கள். கூகுள் மீட்ல நிறுவனத்த பத்தி நடக்கக்கூடிய கூகுள் மீட்ல நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள நம்ம இதுல சொல்றோம். அதே மாரி நிறுவனத்தினுடைய எம்டி என்ன சொல்லியிருக்காரு, மத்த யூடியூப் சேனல் யார் எது சொன்னாலும், அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்க நிறுவனத்தினுடைய எம்டி ஃபோரம் யூடியூப் சேனல் என்ன வருதோ, அத தான் நீங்க முழுமையா நம்பணும் அப்படின்ற மாரி எம்டி ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. சரிங்களா? நாமளும் கிட்டத்தட்ட யூடியூப் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 30 மாசத்துல நிறுவனத்துல என்ன தகவல் சொல்றாங்களோ, அது வந்து எந்த விதமான ஒளிமறைவுமின்றி இதுவரைக்கும் மக்களுக்கு ஒரு சரியான தகவல குடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்றதுல ஆ நம்புறேன் நானு. நம்புறேன். அ கண்டிப்பா சரியான தகவல தான் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில இன்னைக்கு என்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு 20 நிமிஷம் பேசிர்றேன். அதுக்கப்புறமா நீங்க பேசலாம். சரிங்களா? உங்களுக்குள்ள ஏன்னா இந்த கேள்விகள்லாம் இருக்கும். நீங்களும் அந்த கேள்விய கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரே பதில் நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான். நிறுவனத்துல வந்து இப்ப பேமெண்ட் ஜூன் 30க்குள்ள எல்லாத்துக்கும் போட்டுருன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி 3 திட்டத்துக்கு தான் போட்டிருக்கிறாங்க. ஓஎம், பிஎம் சில்வருக்கு. இன்னும் ஒரு 3 நாள் மட்டும் தான் இருக்குது. அதுக்குள்ள எல்லாத்துக்கும் பேமெண்ட் போட்டுருவாங்களா? அப்படின்ற மாரி ஒரு கொஸ்டின் போயிட்டு இருக்குது. நிறுவனம் சொன்ன மாதிரி முதல் வாரம் ஓஎம்க்கு போட்டுட்டாங்க. 2வது வாரம் பிஎம், 3வது வாரம் வந்து சில்வருக்கு போட்டுட்டாங்க. இந்த 3 திட்டத்துக்கு உண்டான பேமெண்ட்டுமே சனிக்கிழமை ஈவினிங் தான் கிரெடிட் ஆயிருக்குது. வந்தவங்களுக்கு தெரியும். நீங்களும் குரூப்ல பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி நிறுவனம் ஒவ்வொரு திட்டத்துக்கா போடுறதா இருந்தாலும் கூட, இந்த வாரம் கோல்டு உறுப்பினர்களுக்கு உண்டான பேமெண்ட் சனிக்கிழமை நைட்டுக்குள்ளார வந்துரும் அப்படின்ற மாரியான ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. மற்ற உறுப்பினர்களுக்கு வருமா? இல்ல இன்னும் 4, 5 நாள் நீடிக்குமா? அப்படின்றத எம்டி சார் அவர்கள் 100% இன்னும் 3 நாட்கள்ல வந்து சொல்றதா நிறுவனத்தினுடைய தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஜூன் 30 வரைக்கும் அவரு டைம் சொல்லியிருக்காரு. அவரு சொன்ன டைம்க்கு நம்ம கண்டிப்பா அந்த காலக்கெடுவ குடுத்துதான் ஆகணும். அதுக்கு அப்புறமா ஏதாச்சும் சொல்றாங்களா நிறுவனம் பேமெண்ட் சார்ந்த விஷயங்கள் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
ஏன்னா அவங்க ஒரு டைம் சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே நாம வந்து ஏன் போடல, செய்யல அப்படின்னு சொல்றத நாம கேட்கறது நம்மளுடைய உரிமை, கடமை. அத எங்கேயும் இல்லன்னு சொல்ல முடியாது. பட் என்ன காரணத்துக்காக அந்த டைமிங் குடுத்துருக்காங்க. அதுக்கு உள்ளார நம்மளுக்கு பேமெண்ட் வருதா? இல்ல அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஏதாச்சும் விளக்கங்கள் சொல்றாங்களா? அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததா நெறைய நபர்களுடைய கேள்வி, "சார் நாங்க பல பிரச்சனையில இருக்கோம் சார். எங்க குறைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா?" ஓப்பனா சொல்லப்போனா நான் வந்து கடன் வாங்கி மை த்ரெட்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். லோன் வாங்கி ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். வட்டிக்கு வாங்கி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். பேமெண்ட் எனக்கு வராம நான் வந்து இந்த கமிட்மெண்ட் எல்லாம் சரி பண்ண முடியாம, நிறைய நபர்கள் என்ன வீட்ல வந்து கேட்கறாங்க சார். இதெல்லாம் நிறுவனத்துக்கு தெரியுமா தெரியாதா? பேமெண்ட் போட்டா நல்லா இருக்கும் சார். அப்படின்ற மாரியான நெறைய கேள்விகள் போயிட்டு இருக்குது. நம்முடைய எதிரொலிகள் எல்லாமே நிறுவனத்துக்கு ஏதோ ஒரு வகையில போய்க்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? அத சரி செய்யறதுக்கு உண்டான வேலைய நிறுவனம் கண்டிப்பா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ பேமெண்ட் சார்ந்த விஷயம் தான் இப்ப நமக்கும் பிரச்சனையா அமைஞ்சிருக்குது. நிறுவனத்துக்கும் பிரச்சனை அமைஞ்சிருக்குது. அத போடுறதுல நிறுவனத்துக்கும் அந்த பேமெண்ட் தான் ஒரு இஷ்யூவா அமைஞ்சிருக்குது. அத சரி பண்றதுக்கு உண்டான வேலைகள எம்டி அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. 100% நம்மளுக்கு பேமெண்ட் வந்துரும் அப்படின்றத நிறுவனத்தின் சைடு இருந்து சொல்லியிருக்காங்க. அதனால யாரும் பயப்பட தேவையில்ல. வருவதுல 1 நாள், 2 நாள் காலதாமதம் ஆனாலும் கண்டிப்பா வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால பொறுமை என்பது முக்கியம். இந்த பொறுமைய கேட்டு கேட்டே ரொம்ப போர் அடிக்குது சார். எவ்வளவு நாள் சார் நாங்க பொறுமையா இருக்கிறது? அப்படின்ற கொஸ்டினும் இப்ப எதிரொலிக்கிறது எனக்கே கேக்குது. நீங்கல்லாம் ஆரம்பத்திலே ஜாயின் பண்ணியிருப்பீங்க. நெறைய லேக்ஸ் கணக்குல வாங்கியிருப்பீங்க. நீங்க பொறுமையா இருக்கலாம் சார். நாங்க இப்ப தான் ஜாயின் பண்ணி 1 பேமெண்ட் கூட வாங்கல. 2 பேமெண்ட் வாங்கியிருக்கேன். 3 பேமெண்ட் தான் வாங்கியிருக்கேன். அப்படிங்கும்போது நாங்க எப்படி பொறுமையா இருக்குவோம்? அப்படின்ற மாரி கொஸ்டின்லாம் உங்களுக்குள்ள கண்டிப்பா வந்துகிட்டு தான் இருக்குது. குரூப்லலாம் நெறைய விமர்சனங்கள் போய்க்கிட்டு தான் இருக்குது. ஒரு 10 அடி தோண்டணும் அப்படின்னா ஒரு தண்ணி வந்துரும். நம்ம 9 அடி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு, அந்த 10வது அடிய தோண்டாம விட்டுட்டு வந்துட்டோம்னா, அதனால நம்ம தான் பாதிக்கப்பட போறோம். ஏன்னா, அந்த ஒரு அடிய ஒரு முயற்சியால தோண்டி இருந்தோம்னா, அந்த தண்ணி கிடைச்சிருக்கும். அந்த கிணறு நம்மளுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். அந்த மாரி இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இன்னைக்கு 27ஆம் தேதி வரைக்கும் பொறுமையா இருந்துட்டோம். இன்னும் ஒரு 3 நாள் பொறுமையா இருங்க. அதுக்குள்ள நிறுவனத்தினுடைய எம்டி கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ஒரு அப்டேட் குடுத்தே ஆகணும். குடுப்பார் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மக்கள் இவ்வளவு தூரம் இருக்காங்க. ஜூன் 30க்கு மேல போனா அவங்க அதுக்கப்புறம் என்ன வேணாலும் செய்வாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க அப்படின்றது நிறுவனத்துக்கு தெரியும். நம்ம ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய கமிட்மெண்ட்டும் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியமோ, அதே மாரி எல்லா கமிட்மெண்ட்டும் நிறுவனத்தினுடைய எம்டி தலைமையில தான் போய் உட்கார்ந்திருக்குது. சோ அவரு தான் நம்மளுடைய எல்லா கமிட்மெண்ட்டுக்கும் வழி சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்காரு. அதனால பொறுமையா இந்த ஒண்ணு ஒரு 3 நாள் ஜூன் 30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அத வந்து எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. நீங்க தான் அதுக்கப்புறம் முடிவு செய்யணும். சரிங்களா? ஏன்னா, நம்ம உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த நிறுவனத்த ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். நாம ரன் ஆகலன்னா நிறுவனம் ரன் ஆகாது. அப்ப நிறுவனத்துக்கு நாம ஏதாச்சும் ஒரு நெருக்கடி குடுத்தோம்னா, அப்ப நமக்கு இந்த பேமெண்ட் வரதுல ஒரு நெருக்கடி வரும்ன்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஒரு 10 நபர்களுக்கு முக்கியமா எமர்ஜென்சி ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு அவங்க போய் ஏதாச்சும் ஒரு நிறுவனத்துக்கு நெருக்கடி குடுக்குற மாரி செயல் செஞ்சாலும், மத்த உறுப்பினர்கள் அனைவருமே அங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது நிறுவனத்துக்கு சாதகமா இல்லைங்க. நம்மளும் இந்த நேரத்துல கொஞ்சம் யோசனை பண்ணணும். அவசரத்துல நம்ம ஏதாச்சும் ஒண்ணு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. "ஐய்யயோ! அவன் ரொம்ப கோவக்காரங்க. டக்குன்னு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருவான். அருவாள் எடுத்து வெட்டிருவான்." அப்படின்ற மாரி கோவக்காரங்களா மைவி த்ரெட்ஸ்ல இருக்கிறோம். அப்படி நம்ம ஏதாச்சும் ஒண்ணு ஒரு அவசரத்துல நம்ம அந்த கமிட்மெண்ட்ட ஃபேஸ் பண்ண முடியாத நிலையில, நிறுவனத்துக்கு நெருக்கடி குடுக்குற மாரி சில செயல் செஞ்சோம்னா, நம்மளுக்கு இந்த கமிட்மெண்ட்டும் உடனே சரியாகாது. எல்லா உறுப்பினர்களும் பாதிக்கப்படுவாங்க. கடைசில நிறுவனம் வேற என்ன சொல்லணும்? "நீங்க செஞ்ச செயலால தான் இவ்வளவு டிலே ஆகுது." அப்படின்ற மாரி காரணம் சொன்னாலும், அதையும் ஏற்கக்கூடிய மனநிலை தான் நாம தள்ளப்படுவோம். அதனால பொறுமை என்பது இந்த 3 நாட்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நிறுவனத்தினுடைய எம்டி ஜூலை 1ஆம் தேதி 4வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. அதுல நெறைய அறிவிப்புகள் குடுப்பாங்க அப்படின்ற மாரி நிறுவனத்தினுடைய சைடு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு 2, 3 கூகுள் மீட்டிங் நான் அட்டெண்ட் பண்ணேன். சோ அதுல கூட அந்த மாரியான தகவல் சொல்லியிருக்காங்க. எம்டிக்கும் தெரியும். ஜூன் 30க்கு அப்புறம் நாம ஒரு அ பொறுமையா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, மக்களுடைய செயல்கள் என்னவா இருக்கும் அப்படின்றது கண்டிப்பா தெரியும். அதனால ஒரு நல்ல முடிவ குடிப்பாரு. கண்டிப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எம்டி சார் ஏன் வந்து தகவலே சொல்றதில்ல? நாங்க இவ்ளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்ற மாரியான கொஸ்டின் ஓடும் எல்லார் மனசுலயும், என் மனசுலயும் ஓடுது. அதுக்கு என்ன விளக்குன்றத நான் சொல்லிர்றேன். நிறுவனத்து மேல வந்து 4, 5 வழக்கு இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரியும். அதுல பார்த்தீங்கன்னா, ஒ ஒரு சில வழக்கு வந்து நிறுவனத்துக்கு சாதகமா முடிஞ்சிருக்குது அப்படின்ற மாரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. சந்தோஷமான விஷயம் தான்.
ஸோ அந்த மாதிரியான சில வழக்குகள் சார்ந்து அவர் போயிட்டு இருக்கும் பொழுது நமக்கு வந்து வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து டைம் இல்லாத காரணத்தினால அவரு போடல. அதே மாதிரி அவர் வீடியோ போட்ட இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கெல்லாம் நம்ம ஆளுங்க இந்த கமிட்மெண்ட் காரணமா அவர் வீடியோல போய் நம்ம உறுப்பினர்களே வந்து நிறுவனத்துக்கு எதிராகவும் அல்லது எம்டிக்கு எதிராகவும் பல கருத்துக்கள் அந்த யூடியூப்ல போய் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செஞ்சிருக்கீங்க. ஏன் இதுல இருக்கிற நிறைய நபர்கள் கூட நீங்க பதிவு செஞ்சிருக்கலாம். அப்படி பதிவு செய்யும் பட்சத்துல அதை எல்லாத்தையும் ஒரு ஆவணமா எடுத்து ஆல்ரெடி ஏற்கனவே நம்மளுடைய நிறுவனத்தை மூடணும் செய்யணும். அப்படியே மைவி த்ரெட்ஸ்ல ஜாயின் பண்ணுங்கிறவங்களா முட்டாளுங்க, கோமாளிங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வாட்ஸ்அப்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சில நபர்கள் நம்ம எதிர்மறையா போடக்கூடிய கருத்துக்கள்லாம் ஒன்று சேர்த்து மைவி த்ரெட்ஸ் நிறுவனத்துல பணமே வரலைங்க. பாரு உறுப்பினர்களே இந்த மாதிரி பேசுறாங்க, செய்றாங்க. அப்படின்னு அதையெல்லாம் ஒரு ஆவணமா சேர்த்து கொண்டு போய் ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட கூடாது. அப்படின்றதுக்காக தான் அவரு யூடியூப்ல வீடியோ போடாம இருக்கிறதுக்கான ஒரு காரணமாவும் இருக்கும். ஏன்னா நம்ம பணம் வந்தா ஓகே ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம். ஓகே அது நம்மளுடைய சந்தோஷம். வராத பட்சத்துல நம்மளுடைய குறைகள அங்க சொல்றோம். சோ அத நிறுவனத்துக்கு நெருக்கடியா குடுத்துரும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சொன்ன மாதிரி அந்த பேமெண்ட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு தகவல் சொன்னா மக்கள் ஏத்துப்பாங்க. நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுல கண்டிப்பா நமக்கு இந்த ஜூன் 30க்குள்ளார ஒரு அறிவிப்ப கண்டிப்பா சொல்லுவாரு. அதுவும் இல்லாம சில விஷயங்கள வந்து மக்கள்கிட்ட ஓப்பனாவும் சொல்லிற முடியாதுங்க. நிறுவனம் 1008 இன்னல்கள சந்திச்சுட்டு இருக்குது. அத்தனையும் நம்ம நிறுவனத்துக்கிட்ட சொன்னோம்னா, புரிஞ்சுக்கிற நபர்கள் புரிஞ்சுப்பாங்க. ஒரு சில நபர்கள் மேலோட்டமா புரிஞ்சுக்கிறவங்க, இதெல்லாம் ஒரு காரணமாப்பா, சும்மா சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பட் நிறுவனத்துக்கு பின்னாடி இருந்து அந்த எம்டி அவர்கள் வந்து என்னென்னலாம் செய்றாரு அப்படின்றது கூட இருக்கிற நபர்களுக்கு தெரியும். புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய நபர்களுக்கு தெரியும். ஒரு டைரக்டர் 500 கோடி, 1000 கோடி போட்டு ஒரு படம் எடுக்கிறாருன்னா, அவரு எந்தெந்த லொகேஷனுக்கு போகணும், யார செலக்ட் பண்ணணும், எவ்வளவு செலவாகுது அப்படின்றது அவருக்கு தெரியும். வருஷ கணக்குல அந்த படம் எடுக்குறாரு. ஆனா நாம ஒரு தியேட்டர்ல போய் உட்கார்ந்து 2 மணி நேரம் பார்த்துட்டு, படம் சரியில்லைங்க, ஃப்ளாப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துர்றோம். நம்மளுடைய செலவு 2 மணி நேரம், 2 1/2 மணி நேரம். பட் அந்த படத்த எடுக்கிறதுக்கு உண்டான செலவு பல கோடி, பல மணி நேரம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ட உருவாக்குறதுக்கு எம்டி அவர்கள் எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாரு. இந்த பிரச்சனைய சரி பண்றதுக்கு எவ்வளவெல்லாம் பின்னாடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா தெரியும். நாம கேப்சா அடிச்சுட்டு அமௌண்ட் வரலன்னு நீங்களும் சொல்றீங்க, நானும் சொல்றேன். இது நம்மளுடைய தரப்பு. நம்ம சொல்லலாம். நீங்க அதானே வேலை குடுக்குறீங்க. கேப்சா அடிக்க சொல்றீங்க. வாலெட்ல அமௌண்ட் வந்தா வித்ட்ரா போட சொல்றீங்க. நாங்க எடுத்துக்கிறோம். இது நம்மளுடைய வேலை. அவ்வளவுதான். பட் அத ரெகுலரா நம்மளுக்கு குடுக்கணும். அத குடுக்குறதுல எந்த இஷ்யூஸும் வரக்கூடாது அப்படின்னு வேலை செய்யறதுக்கு அந்த எம்டி எவ்வளவு வேலை செய்யணுன்றத நம்ம அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? அதனால கொஞ்சம் நிறுவனத்துக்கு பொறுமை தான் இந்த நேரத்துல அவசியம் அப்படின்றத நான் இந்த மூலியமா சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்ல நெறைய நபர்கள், நெறைய கருத்துக்கள் நெறைய பேசுறாங்க. நெறைய உருக்கமான பதிவுகள் எல்லாம் பேசுறாங்க. நெறைய நபர்கள் நமது உறுப்பினர்களே குரூப்ப வந்து நெறைய கலாய்க்கிறாங்க. நெறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன் நெறைய குரூப்ல. நான் யாருக்கும் ரிப்ளை பண்றதில்ல. சரி ஓகே மக்கள் சொல்றாங்க. அத சொல்றது மூலியமா அவங்களுடைய அந்த கமிட்மெண்ட் மனசுல இருக்கிற பாரம் வெளியில வருது. அத நம்ம மேலும் அதுக்கு ஒரு கருத்து சொல்லி ஏன் அவங்கள டென்ஷன் பண்ணணும் அப்படின்றதுனால விட்டுறது. மனசுல இருக்கிறது அப்படி பேசினா அவங்க பாரம் குறையும்னு நினைக்கிறாங்க. சரி ஓகே குறையட்டும் அப்படின்றதுனால நான் அதுக்கு சொல்றதில்ல. ஏன்னா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு இல்லையா? உங்ககிட்டயும் சில கொஸ்டின் கேட்டு தெரிஞ்சுக்கணும் 1/2 மணி நேரம் அப்படின்றதுக்காக தான் நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்றேன். நிறுவனத்தினுடைய எம்டி ஜூன் 30க்குள்ள நம்மளுக்கு ஒரு அப்டேட்ட குடுப்பார். பேமெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ட குடுப்பார். ஜூலை 1லிருந்து வரக்கூடிய சில புதிய அப்டேட்டுகளையும் குடுப்பார். அப்படின்ற மாரியான செய்திய நிறுவனத்தின் சைடு இருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை ஒவ்வொரு திட்டத்துக்கா போடுறதா இருந்தாலும் இந்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளார சனிக்கிழமை ஈவினிங்கே நம்மளுக்கு கோல்டு மெம்பருக்கு உண்டான பணம் வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி முதல்ல இந்த மார்ச் மாசம் போட்ட பெண்டிங் பேமெண்ட்டும் வரும் அப்படின்ற மாரியும் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. நிறுவனம் நம்மள ஏமாத்திட்டு எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. படத்துல சொல்ற மாரி. சரிங்களா? ஏன்னா அது ஒண்ணும் முட்டு சந்துல நடக்கிற கம்பெனி கிடையாது. தமிழ்நாடு மட்டும் இல்லாத இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் மைவி த்ரெட்ஸ்ல உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்படி ஒரு பிரபலமான கம்பெனி வந்து நம்மள எல்லாத்தையும் ஏமாத்திட்டு எங்கேயும் போய் அவங்க இருந்துற முடியாது. ரன் பண்ணவும் முடியாது. சரிங்களா? அதனால நாம தான் நிறுவனம், நிறுவனம் தான் நாம. நிறுவனம் நல்லா இருந்துச்சுன்னா நாம நல்லா இருப்போம். நாம நல்லா இருந்தா நிறுவனம் நல்லா இருப்போம். அதுக்கு நாம ஏதாச்சும் நெருக்கடி குடுத்தோம்னா, அதனால வரக்கூடிய நிறுவனம் நெருக்கடி நமக்கு தான். அப்படின்றத எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். நம்ம ஏதோ போய் ஒரு கேஸ் குடுத்துட்டோம் அப்படின்னா, உடனே நிறுவனத்துக்கு இருந்து பணத்த வாங்கி நமக்கு குடுத்துருவாங்க அப்படின்னு நெறைய பேர் கொஞ்சம் மேலோட்டமா சிந்திக்கிறீங்க. அதனுடைய தாக்கம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது.
இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். மரத்தை மேல உச்சியில ஏறி உக்காந்துக்கிட்டு அந்த மரத்தை சாக்கி நட்டுறதுக்காக அடியில வெட்டணும்னு வச்சுக்கேன், மரத்தை உச்சியில நாம இருக்கிறோம், அடிமரம் வெட்டினா மரத்தங்க தான் பாதிப்பு, நமக்கு தான் பாதிப்பு அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால மைவித்ரர்ஸ் உறுப்பினர்களுக்கு இப்ப ரொம்ப ரொம்ப பொறுமை. நம்ம அவசரப்பட்டு பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை நமக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளே சாதகமா பயன்படுத்திப்பாங்க. அதை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்ததை யார் என்ன கருத்து சொல்றீங்க அப்படின்றத பார்க்கலாம். 8 மணிக்கு ஷார்ப்பா முடிச்சிடலாம். மணிரத்னமா? செல்ல மணி, சரி ஏதோ ஒரு பேரு தப்பா நினைச்சுக்காதீங்க. அடுத்தது பார்த்திபன் அருண்குமார் எஸ். நான் சொன்ன கேள்வியை தவிர்த்து நீங்க கேட்கலாம். பேமெண்ட் சார்ந்த விஷயங்கள சொல்லிட்டேன். சரிங்களா? சார் இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். கோல்டு கிங் இருக்கீங்களா? பூபாலன், அருண் இருக்கீங்களா? சார் கேக்குது சார். கொஞ்சம் சவுண்டா பேசுங்க சார். சார் கேக்குது சார். மந்திரமா? மந்திரம் தான் சார். எஸ். என்ன சார் அது பேரு மந்திரம்னு வச்சிருக்கீங்க? சார் இது வந்து பேர் வந்து மந்திரம் மூர்த்தி. ஓ அப்படியா? சரி ஓகே சார். சரி சொல்லுங்க சார். உங்களுடைய கருத்து என்ன, சந்தேகம் என்ன சொல்லுங்க சார். சார் என்னோட கருத்து வந்து நம்மளோட கமிட்மெண்ட் வந்து முடிக்கணும். நம்மளுக்கு கீழே இருக்க டவுன்லைனோட கமிட்மெண்ட்டையும் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ஏன்னா அவங்களுடைய சந்தோஷம் தான் நம்மளுடைய சந்தோஷம் சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நம்ம சொல்லிதான் அவங்க நம்ம டவுன்லைன் நம்ம கீழே ஜாயின் பண்ணிருக்காங்க. முதல்ல நிறுவனம் அவங்களுக்கு 2வது தான். ஃபர்ஸ்ட் வந்து மந்திரம் தான். மந்திரம் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய டவுன்லைன் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா மந்திரத்தினுடைய கமிட்மெண்ட் நிறுவனம் சரி செய்யும். அது கீழே இருக்கிற டவுன்லைன் மக்களுடைய கமிட்மெண்ட் கண்டிப்பா பூர்த்தி செய்யும். தேங்க்யூ சார். நன்றி சார். சரிங்களா? ஓகே தேங்க்யூ சார். ஓகே. அடுத்தது பார்த்திபன் இருக்கீங்களா? சரண்யா தாஸ் இருக்கீங்களா? கோல்டு கிங் அருண், மகா, அஜித் ஆம்பூர் சார் இருக்கீங்களா? டைம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. 7:33 ஆயிடுச்சுங்க. யாராவது ஒருத்தர் பேசினா தான் நான் பதில் சொல்ல முடியும். சரி ஓகே. நீங்க யாரா பேசுற வரைக்கும் நானே பேசுறேன். கோல்டு கிங் இருக்கீங்களா? அருண், பிரதர் யாரா இருக்கீங்களா? சரி ஓகே. இப்ப சில நபர்கள் வந்து சில கொஸ்டின் எல்லாம் கேக்குறாங்க. அப்ளைன்ல இல்லாம வந்து சீலிங் அச்சீவர் சார் 1800 ஒரு நாளைக்கு வாங்குறாங்க. அவங்க கட்டண பணத்துக்கு மேல பல மடங்கு வாங்கிட்டாங்க சார். அதனால அவங்க எல்லாம் வந்து இன்னும் 1 மாசம் கூட வெயிட் பண்ணாங்க சார். நாங்க இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கோம், ஏன் வெயிட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சில கொஸ்டின் கேக்குறாங்க. அவரு சீலிங் அச்சீவர் முடிச்சிட்டாரு, பல லட்சம் வாங்கிட்டாரு. ஓகே சந்தோஷம். அவர் வந்து அந்த வாய்ப்பு அவருக்கு முன்னாடியே கிடைச்சது. அதை அவர் ஜாயின் பண்ணாரு, அவர் வாங்கிட்டாரு. நாம லேட்டா ஜாயின் பண்ணோம், நம்மளுக்கு லேட்டா தானே கிடைக்கும். நீங்களும் அந்த கட்டண அமௌண்ட்டும் சம்பாதிக்கலாம், அதுக்கு மேலே பல லட்சம் சம்பாதிக்கலாம். இங்க யாருக்கும் மைவித்திரர்ஸ்ல தடை என்பதே கிடையாது. முயற்சி இருந்தா போதும், தாராளமா நீங்களும் சம்பாதிக்கலாம். நம்ம லேட்டா ஜாயின் பண்ணிட்டு அவரு ஜாயின் பண்ணிட்டாரு வாங்கிட்டாரு அப்படின்னு நாம எப்படி சொல்ல முடியும்? இப்ப 50 வயசு கடந்தவருக்கு அரசாங்கம் வந்து ஒரு முதியோர் உதவித்தொகை அறிவிக்கிறாங்க. ஒரு 5000 மாசம் கொடுக்குறாங்கன்னா 40 வயசு ஆனவர் ஏப்பா நீனுக்கெல்லாம் என்னப்பா 50 வயசு ஆயிடுச்சு நீ மாசம் 5000 வாங்குவ அப்படின்னு நாம எப்படி சொல்ல முடியும்? அவர் அந்த தேதியில பிறந்தாரு, அந்த ஏஜ் அடைஞ்சிருக்காரு, அதனால அவர் மாசம் 5000 வாங்குறாரு. நாம அந்த ஏஜ் அடையும் போது கண்டிப்பா நம்மளுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி அவர் முன்னாலே ஜாயின் பண்ணாரு, நிறுவனத்தின் செயல் திட்டத்தை புரிஞ்சிருப்பாரு, மக்களை ஜாயின் பண்ணிருப்பாரு, வாங்கியிருப்பாரு. அதுக்காக நம்ம பின்னாடி ஜாயின் பண்ணுங்க நீங்க வாங்கிட்டு நம்ம எப்படி போய் சொல்ல முடியும்? நாளைக்கு நீங்க வாங்கும் பொழுது உங்களுக்கு கீழே புதுசா அன்னைக்கு நிறுவனத்துல ஜாயின் பண்ணக்கூடிய நபரும் உங்களையும் பார்த்து அந்த மாதிரி தான் கொஸ்டின் சொல்லுவார். மைவித்ரர்ஸ்ல வந்து இங்க யாருக்கும் நிர்ணயம் எல்லாம் பண்ணல, நீங்க இதைத்தான் பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நிறுவனத்தினுடைய செயல் திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பா சம்பாதிக்கலாம். SG1 ப்ரொமோஷன் இருக்குது, நீங்க பேமெண்டே பண்ணாம பர்ச்சேஸே பண்ணாம ஆட்களை மட்டுமே ரெஃபர் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிகள் கண்டிப்பா அங்க இருக்குது. தாராளமா அதை நம்ம பயன்படுத்தலாம். அப்படியெல்லாம் போனீங்க SG1, 2, 3 எல்லாம் போனீங்கன்னா இந்த பேமெண்ட் கமிட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை நம்மள எதுவுமே தொந்தரவே பண்ணாது. வந்த வரைக்கும் லாபம், யார் என்ன பண்றாங்களோ போகட்டும் அப்படின்னு மாதிரி நம்ம போயிட்டே இருக்கலாம். பட் நிறுவனத்துல ஜாயின் பண்ணா நம்மளுக்கு ரெகுலரா இன்கம் கிடைக்கும், நம்ம கமிட்மெண்ட் எல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம மைவித்ரர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கிறோம். நம்ம எப்பயுமே தொலைச்ச இடத்துல தாங்க தேடணும், வேற ஒரு இடத்துல தேடி போனா கிடைக்காது. மைவித்ரர்ஸ்ல நம்ம கமிட்மெண்ட்டை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து ஒரு பிளானை பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம்னா அந்த கமிட்மெண்ட்டுக்கு உண்டான வருமானம் அங்கதான் கிடைக்கும். அதுக்காக நம்ம வேற ஒரு இடத்துல போய் முறையிடுறதோ வேற ஒரு இடத்துல போய் சொல்றதோ பண்ணா
அவங்களும் நம்ம மைவித்ரேட்ஸ் நிறுவனத்துல இருந்தா நம்ம கமிட்மெண்ட்டை சரி செய்வதற்கு உண்டான நேரத்தை எடுத்துப்பாங்க, காலத்தை எடுத்துப்பாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். உடனே முடியாது. போட்ட இடத்துல தான் எடுக்கணும். அந்த மாதிரி நம்ம மைவித்ரேட்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டோம். டிலே ஆகுது அப்படின்னா அந்த டிலேவுக்கு உண்டான காரணம் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சு நிறுவனம் நமக்கு அந்த கமிட்மெண்ட்டை கட்டாயம் சரி செஞ்சு கொடுப்பாங்க. இதை விட்டுட்டு வேற இடத்துல வேற நபர்கள்கிட்ட போய் முறையிடுறது எந்த வகையிலும் பயன் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. உங்களுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன் பாருங்க. இப்ப தமிழகத்துல ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்குது. ஹெல்த் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூடி, அப்புறமா ஊராட்சி, எதுதோ இருக்குது இல்லையா? அதுல எல்லாம் சில நபர்கள் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப எனக்கு என் ஏரியாவுக்கு தண்ணி வரல, எனக்கு கரண்ட் வரல, அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல போனா டாக்டர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் இடத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. கிரீவன்ஸ் டே அப்படின்னு போய் ஒண்ணு கொடுப்பாங்க. முதலமைச்சர் தனிப்பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு போய் சிஎம் செல்ல பெட்டிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அங்க கொடுத்தா அந்த பெட்டிஷன் எல்லாம் சிஎம் வந்து விசாரிக்க மாட்டார். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த தபாலை அனுப்புவாங்க கலெக்டரேட்ல இருந்து. கரண்ட் வரலையா அந்த இபி டிபார்ட்மெண்ட்டை கூப்பிடுவாங்க. சப்போஸ் டாக்டர் இல்லையா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிடுவாங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஹெட் இருக்கும், அதை கூப்பிடுவாங்க. பிடபிள்யூடியா ரோடு சரியில்லையா, தண்ணி வரலையா, உடனே அவங்க நகராட்சியை கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி தபால் வந்திருக்குதுப்பா உங்க ஏரியாவில இருந்து, என்ன பிரச்சனை, அதை பார்த்து சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட உங்க ஏரியாவுக்கு உட்பட்ட அந்த காவல் நிலையத்துக்கோ அல்லது பஞ்சாயத்துக்கோ இபி ஆபீஸுக்கோ அந்த தபாலை அனுப்பிதான் அந்த இபி ஆபீஸ், காவல்துறை, பஞ்சாயத்துல இருந்து நம்மள வந்து பார்ப்பாங்க. ஏப்பா என்னப்பா சிஎம் செல்லுக்கு போய் நீ பெட்டிஷன் கொடுத்துருக்குற, என்ன என்கிட்ட இந்த நேரடியா இந்த ஆபீஸை பார்த்துருந்தா நான் சரி செஞ்சு கொடுத்துருக்க மாட்டேனா அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச நபரே அதுல இருப்பாரு. இபி ஆபீஸ்ல ஒருத்தர் இருப்பாரு, போலீஸ்ல கான்ஸ்டபிள் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பாரு. வந்து இதை நம்ம சரி செஞ்சுக்கலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அந்த மாதிரி மைவித்ரேட்ஸ் நம்மளுக்கு பேமெண்ட் வரல, டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சில நபர்கள் சொல்ற மாதிரி போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலையும் அந்த பிரச்சனையே எங்க வரும், மைவித்ரேட்ஸுக்கு தான் வரும். அங்கதான் வந்து என்ன ஏது, என்ன கொடுக்கல, ஏன் டிலே என்னன்னு கேட்டு விசாரிச்சு, ஓ இதுதான் காரணமா, இதுதான் டிலேவா, சரி ஓகேப்பா உங்களுக்கு பேமெண்ட் வரும்னு எம்டி சொல்லியிருக்காருப்பா, இதுதான் ரீசன் அப்படின்ற பதில எங்க இருந்து வரும், மைவித்ரேட்ஸ் நிறுவனத்துல கேட்டுதான் நமக்கு சொல்லுவாங்க. போலீஸ்காரரு உடனே நம்மளுக்கு முடிவு எடுத்து உடனே நம்மளுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட முடியாது. அதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான நிலைக்கெல்லாம் நிறுவனம் போகவே இல்லை. நிறுவனம் கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்றதா சொல்லியிருக்கிறாங்களே தவிர யாருக்கும் கொடுக்கலன்னு சொல்லவே இல்லை. ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 3 திட்டத்துக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்தடுத்த திட்டத்திற்கு கொடுக்கறதுல சில இடர்பாடுகள், சில காலதாமதம், அவ்வளவுதான். இது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். வேற யாரும் இருக்கீங்களா? பிரதர் இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? பிரதர் இருக்கீங்களா? யாராச்சும் மந்திரம் ஒண்டிதான் கை தூக்கிட்டு இருக்கிற, மத்தவங்க எல்லாம் கை தூக்குறது ஒண்ணும் தெரியலையே. சார் கேக்குது சார், நீங்க சொல்லுங்க சார். கேக்குதுங்களா? சார் வணக்கம். ஓகே 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 ஓகே. கனகராஜ் சார் இருக்கீங்களா? கனகராஜ். சரி ஓகே. அதனால இப்ப நம்மளுடைய கமிட்மெண்ட் காரணமா நம்ம எல்லாருமே பல வகையான கொஸ்டின்களை முன்வைக்கிறோம். சரிங்களா? அந்த எல்லா கமிட்மெண்ட்டும் நிறுவனம் கண்டிப்பா சரி செய்யும். ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுங்க. வெங்கடேசன் இருக்கீங்களா? சார் இருக்கேன் சார். இது பேமெண்ட் போடுவாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுவாங்களா? இல்ல சார், அதுதான் முதல்ல சொன்ன மாதிரி இது வரைக்கும் 3 திட்டத்துக்கு 3 வாரம் போட்டிருக்காங்க. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுற மாதிரி இருந்தாலும் இந்த வாரம் சனிக்கிழமை கண்டிப்பா வந்து கோல்டு மெம்பருக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். இல்ல அதுக்கு முன்னாடி எம்டி வந்து அது சார்ந்து ஏதாச்சும் டிஃபரெண்ட் இருக்கா பேமெண்ட் போடுறதுல அப்படின்ற விவரங்கள், இல்ல இன்னும் 1 நாள் 2 நாள் ஜூலை மாசத்துல தள்ளி போகுமா அப்படின்ற எல்லா விஷயங்களும் நிறுவனத்தினுடைய எம்டி தான் வந்து சொல்லணும். சொல்றதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான நேரத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து சரியான விதத்தில் இருக்கணும். இப்படிதான் சொல்லிட்டாங்க செஞ்சுட்டாங்கன்னா நம்ம ஏனா தானே ஒரு பதில் சொன்னா அதை நம்பிக்கிட்டு அவங்க ஒரு கமிட்மெண்ட் இருப்பாங்க, அது தப்பா போயிடும். அதெல்லாம் எம்டி தான் இந்த நேரத்துல சரியான பதில வந்து சொல்லணும். நம்ம சொல்லக்கூடிய பதில கூட நீங்க இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர 100% கண்டிப்பா சனிக்கிழமை வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்றத கண்டிப்பா யாரும் ஏத்துக்க முடியாது. ஓகே சார். சரிங்களா? எம்டி சார் வந்து பேசலாம் இல்லீங்களா? இவ்வளவு process போயிட்டு இருக்கு. இல்ல நான் எப்போ இந்த லைவ்ல எப்போ வந்து கலந்துக்கிட்டீங்க சார்? இப்பதான் சார் வந்தேன் உள்ள. இப்ப நீங்க இந்த லைவ் முடிச்சு இதை நான் டெலிகிராம்ல போடுறேன், அப்புறம் நீங்க கேளுங்க. நான் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 40 நிமிஷம் பேசியிருக்கேன். எம்டி ஏன் வரல, ஏன் பேசல, ஏன் வீடியோ போடல அப்படின்றதுக்கு உண்டான காரணம் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஆடியோவை நான் உங்களுக்கு போடுறேன், டெலிகிராம்ல போடுறேன். அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரிதல் இருக்கும். ஓகே சார். சரி, ஏன்னா ஆல்ரெடி அதை பத்தி நம்ம பேசிட்டோம். மறுபடியும் பேசி நம்ம டயத்தை வேஸ்ட் ஆக்கணும். அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. சரியா? அப்பப்ப கொஞ்சம் அப்டேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஏன்னா நான் கொடுக்குற அப்டேட் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கணும். நம்ம சொல்லக்கூடிய செய்தி சரியானதா இருக்கணும். நம்ம வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக மக்கள் பாக்குறாங்கன்றதுக்காக எதை வேணாலும் போட்டுற கூடாது இல்லையா?
ஏன்னா இந்த மாதிரியான நேரத்துல நம்ம சொல்லக்கூடிய செய்தி நல்லதா இல்லைன்னா கூட அது கெட்டதா மாறி இருக்கக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப கவனமா இருக்கேன். ஏன்னா பணம் வரல அப்படின்ற பதட்டத்துல நிறைய பேரு நிறைய கேள்விகளை நிறைய டைரக்டர் நிறைய அத்தாரிட்டி உறுப்பினர் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேங்க. அந்த மாதிரி நேரத்துல நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னா எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு அப்டேட் சொல்லியிருப்பார் போலகுது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ வந்து அது சரியானதா இருக்கணும். ஏனா தானன்னு போட்டா அது நம்ம மேல இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை கெட்டு போயிடும் இல்லையா? அதனால நான் ஒரு முறைக்கு 4 முறை கேட்டுட்டு அந்த தகவல் சொன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஆறுதலா இருக்கும், பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல நான் போடுவேன். இப்ப நான் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்கோ அல்லது ஆறுதல் படுத்துறதுக்கோ நிறைய நபர்கள் சொல்ற மாதிரி சப்பக்கட்டு கட்டுறாங்க அல்லது ஜால்ரா அடிக்கிறாங்க அப்படின்றதுக்கெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. உங்கள ஒருவன் நான். எனக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற கமிட்மெண்ட் எனக்குள்ளாரையும் இருக்குது. நீங்க எல்லாம் இந்த டெலிகிராம் குரூப் இருக்கிறதுனால வந்து கேக்குறீங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு 800 பேர் இருக்கீங்க. அதை சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். அதனால நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்குள்ள கேட்கிற கேள்வி என்கிட்ட நான் யார்கிட்டயும் கேட்க முடியாத நான் இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் 2 பேத்துக்குள்ள டிஃபரெண்ட். வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? நம்ம நிறுவனத்துக்கு சாதகமா பேசுறது, சப்போர்ட்டா பேசுறது, ஜால்ரா அடிக்கிறது, இதெல்லாம் நான் அப்படி பண்றதுனால எனக்கு என்ன நாளைக்கு எனக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு போறாங்களா? கிடையவே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் அப்டேட் பேசுறதுனால டெய்லி 1.5 மணி நேரம் வீடியோ போடுறதுனால இவ்வளவு நேரம் இப்போ 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுறதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்மள நம்பி 4 பேர் நம்ம மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்றத நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அதனால சப்போர்ட்டா பேசுறேன்னு நினைச்சீங்கன்னா அந்த கருத்தை தயவு செய்து மாத்திக்கோங்க. இல்ல சார், அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்க மேக்ஸிமம். உங்களுக்காகவும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்காகவும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாம இப்படி பேசுற கருத்தை எல்லாம் ஏதோ ஒரு வகையில நிறுவனத்துக்கு தெரிவிக்கணும். நாம இந்த லைவ் வந்து இந்த ஆடியோவை நம்ம வந்து டெலிகிராம்ல போட்டா அதுல நம்ம டைரக்டர் பார்க்கலாம், அத்தாரிட்டி உறுப்பினர் பார்க்கலாம். சார் பாருங்க இந்த மாதிரி வீத்திரி தோழமைகள் டெலிகிராம்ல இந்த மாதிரி எல்லாம் மக்கள் பேசியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன சார் பண்றீங்க? இது சார்ந்து என்ன சார் நீங்க முடிவு எடுக்கலாம்? அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் நம்ம இதுல பதிவிடுறோம். இதை நம்ம வந்து ஒளிமறைவா வைக்கிறதுக்கு பண்றது கிடையாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நிறுவனத்துக்கு தெரிவிக்கணும். அப்படிதான் நம்மளுடைய லைவ். வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி மக்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. சார் எனக்கு 3 மாசம் பேமெண்ட் போடலாம் கூட பரவாயில்ல சார். 1 மாசம் பேமெண்ட்டை போடுங்க. அடுத்து வரக்கூடிய மாதங்களில் மீதி பேமெண்ட்டை போடுங்க. மார்ச் மாசம் பெண்டிங் எங்களுக்கு போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. ஃபுல் அமௌண்ட் போடலாம் கூட ஒரு 40,000 50,000 போடுங்க. ஏன்னா உங்களுக்கும் கஷ்டம் இருக்கும். ஒரே நேரத்துல ஒரே பேமெண்ட்டை போடுறதுல பல பிரச்சனை இருக்கும். அப்படின்ற மாதிரி பல பேர் பல கருத்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நிறுவனத்துக்கு இதன் மூலியமா தெரிவிச்சுன்னா அவங்க சரி இப்படி எல்லாம் இருக்கா, ஓ இப்படி போட்டா மக்கள் ஏத்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு அவங்க வருவாங்க. நம்ம எதுவுமே சொல்லாத மொத்தமா எனக்கு ஃபுல்லா அமௌண்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே நம்ம நினைச்சுக்கிட்டு நிறுவனம் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி நம்ம என்ன நினைக்கிறோம், நிறுவனம் என்ன நினைக்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும்? அதுக்காக தான் இந்த லைவ். நம்ம என்ன நினைக்கிறோம், நிறுவனத்துக்கு எப்படி தெரிவிக்கிறோம், அதுக்காக தான் இந்த லைவ். யூடியூப்ல வீடியோ போடுறோம் அதுக்காக தான். பல டைரக்டர் நம்ம யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்றாங்க. நம்ம கொடுக்குற செய்தி கரெக்டா இல்ல ஏன்னா எக்ஸ்ட்ரா எதனா பிட்டு போட்டு சொல்றாங்களா இல்ல வியூஸ்க்காக எதனா போடுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வாட்ச் பண்ணுவாங்க. வாட்ச் பண்ணாமலாம் கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே சார், ஓகே சார். சரிங்களா? கொஞ்சம் பேமெண்ட் கொஞ்சம் சீக்கிரமா போட்டா சார் கொஞ்சம் கண்டிப்பா பேமெண்ட் வரும் சார். வராம போகாது. ஆனா வர்றதுல கொஞ்சம் டிலே ஆனா அதுக்கு நம்ம பொறுமையை கொடுக்கணும் அப்படின்றத என்னுடைய இந்த டெலிகிராமோட நோக்கமே அதுதான். ஏன்னா இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாசம் நம்ம பொறுத்துட்டோம். 4 மாசம் பொறுத்து நமக்கு ஒரு 3 நாள் வெயிட் பண்றதுல ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அதுக்குள்ள நம்மளுடைய கமிட்மெண்ட் நம்மள ஒன்றும் செஞ்சிடாது. இந்த பேமெண்ட் வந்துச்சுன்னா அந்த கமிட்மெண்ட் எல்லாம் நம்ம மொத்தமா முடிக்கலாம். அந்த கமிட்மெண்ட்ல தூரம் கூட தூக்கி போடலாம். அந்த மாதிரியான ஒரு சூழல் மைவி த்ரீடர்ஸ்ல ஜூலை 1ல இருந்து உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால பொறுமையை இழந்து நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளுக்கு இப்ப ஆப்போசிட்டா மாறும். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கண்டிப்பா பாதிக்கும். நம்ம சேர்த்து விட்டவரை நம்ம மாமாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், அல்லது கூட படிச்ச ஃப்ரெண்டா இருக்கலாம். இந்த ஒரு 10 நாள் 15 நாள் பேமெண்ட் டிலே ஆனதுக்காக அவரை வாயா போயா வாடா போடான்னு பேசுறதுனால நாளைக்கு இந்த பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட நம்ம எப்படி போய் பேச முடியும்? சார் இது நீங்க முடியாதுங்க. 100% உண்மை சார். இப்போ உண்மை அந்த மாதிரி கமிட்மெண்ட் தான் ஆயிருக்குது. அதாவது கூடவே 15 வருஷம் படிச்ச ஃப்ரெண்ட் எல்லாம் இன்னைக்கு இந்த பேமெண்ட் டிலே ஆனதுனால வாயா போயா வாடா போடான்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஏன் எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா காலேஜ் வரைக்கும் ஒரே கிளாஸ்மேட்ல படிச்சோம். பிளஸ் 2ல போனீங்கன்னா எனக்கு வராத குரூப் அவனுக்கு வராத குரூப் ஆளாளுக்கு ஒண்ணு போயிட்டோம். கடைசியில ஃப்ரெண்ட்ஷிப் மாறி போகுதுன்னு ஒரே குரூப் எடுத்தோம். காலேஜ் வரைக்கும் நேத்து இல்ல ஒரு 15 நாள் வரைக்கும் நானும் அவனும் உயிர் பிரியா நண்பர்கள் அப்படின்னு இருந்தோம். 15 நாள் இந்த பேமெண்ட் டிலே ஆனவொடனே அவரு என்ன நண்பா இப்படி ஆகி போச்சு, என்னையா நீங்க இப்படி பண்றீங்க, அந்த மாதிரி அந்த லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமே கீழே வந்துகிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் நம்மளுடைய கமிட்மெண்ட். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் நிறுவனத்துல யாரையும் ஜாயின் பண்ணது கிடையாது. மைவி த்ரீடர்ஸ் நல்லா போகுது அப்படின்னு சொல்லி நானும் ஜாயின் பண்ணியிருப்பேன். நீங்களும் ஜாயின் பண்ணி விட்டுருப்பீங்க. அது நல்லா போற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த டிலே ஆகும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு தடை வருது. நாளைக்கு அப்புறம் அந்த பணம் வந்துச்சுனாலையும்
அவரு தவறுதலா நினைக்கலாம், ஐயோ இப்படி நம்ம நண்பனை பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் வந்து நம்ம கூட பேசினாலே நம்மளுடைய மனம் கண்டிப்பா அதை ஏற்க 100% மறுக்கும். என்னடா ஒரு 10 நாள் டிலே ஆச்சு, அதுக்குள்ள இவன் இப்படி பொசுக்குன்னு நம்மள இப்படி பேசிட்டானே. வடிவேல் சொல்ற மாதிரி மருதமலையில பொசுக்குன்னு கத்தி எடுத்தான், இந்த பக்கம் விட்டுட்டா இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பணத்துக்காக நம்மளுடைய இவ்வளவு நாள் கட்டி காத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் நட்பு கொஞ்சம் போகுது. ஏன்னா பணம் தான் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கமிட்மெண்ட். அதுதான் நம்மள இப்ப நிறுவனத்தை பத்தியும் பேச வைக்குது. இன்னொரு தகவலை கூட நான் இந்த நேரத்துல பதிவு பண்றேன். ஒரு குரூப்ல வந்து ஒரு நண்பர் சொல்றாரு, நான் மைவி த்ரெட்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டுங்க, என் அக்கௌண்ட்ல பணம் வர வரைக்கும் நான் இப்படித்தான் பேசுவேன், என்னை யாராலும் தடுக்க முடியாது, எனக்கு அக்கௌண்ட்ல பணத்தை போடுங்க, அதுக்கப்புறம் மைவி த்ரெட்ஸ் வாழ்க, மைவி த்ரெட்ஸ் எம்டி வாழ்க, மைவி த்ரெட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் வாழ்க, நான் கோஷம் போடுவேன். பணம் வரல நான் இப்படித்தான் பேசுவேன், என்னுடைய நாக்கு இப்படித்தான் இருக்கும், எலும்பு இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும் அப்படின்னு ஓப்பனா அவர் குரூப்ல சொல்றாரு. அதுல ஒரு 800-900 பேர் அந்த குரூப்ல இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம சொல்லக்கூடிய கருத்து எப்படி இருக்கணும், சரியானதா இருக்கணும். எனக்கு கருத்து தெரியல அல்லது எனக்கு பதில் தெரியல, நிறுவனத்துல இருந்து எனக்கு ஒரு அப்டேட் இல்லைன்னு நான் வீடியோ போட மாட்டேன், நான் டெலிகிராம் மீட்டிங் வைக்க மாட்டேன். ஏன்னா தெரியாத செய்தியை வந்து நான் ஏதாவது ஒரு அனுமானத்துல வருவாங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு தவறுதலா முடிஞ்சுன்னா அந்த கெட்ட பேர் யாருக்கு, எனக்கு தான் கிடைக்கும். ஆமா சார், ஆமா சார், கண்டிப்பா. சரிங்களா? அதனால ஓகே நல்லதே நினைங்க, கண்டிப்பா நல்லதே நினைக்கும். நிறுவனத்தை நம்மளை எப்போதும் ஒருபோதும் கைவிடாது. இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணி இத்தனை ஸ்டோரி இவ்வளவு லட்சம் மக்கள் சக்தி எல்லாம் உருவாக்கிட்டு எல்லாத்தையும் பொசுக்குன்னு விட்டுட்டு அவங்க எங்க தான் போயிட போறாங்க? இங்க மனுஷ வந்து எங்கேயும் போக 70 வருஷம் 80 வருஷம் தாங்க உயிர் வாழ்றாங்க. அதுல இருக்கிற காலத்துல நேர்மையா உண்மையா இருக்கணும்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அவரும் அதுக்காக தான் அந்த செயலை செஞ்சிருக்காரு. ஒரு சாதிச்சு காட்டணும், ஒரு தமிழ்நாட்டுல ஓபன் பண்ண ஒரு கம்பெனி உலக லெவல்ல போய் நிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு வேலையை செஞ்சிருக்காரு. இவ்வளவு நேரம் நம்ம செல்போன்ல வந்து படம் பாக்குறதுக்கும் அல்லது யூடியூப் பாக்குறதுக்கும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறதும் தான் யூஸ் பண்ணிருப்போம். மைவி ஒரு சரி. செல்போனை பயன்படுத்தி மாசம் லட்சக்கணக்குல சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது மைவி த்ரெட்ஸ். இது வரைக்கும் வேற எந்த கம்பெனியும் கொண்டு வரல. யாராச்சும் கொண்டு சார் வந்திருக்காங்களா? கிடையாது. சார் நான் ஒரு விஷயம் இவ்வளவு ஒரு நான் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. பல பேரு பல லட்சம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து சில பல காரணங்களால அது தடைப்படுது அப்படின்னும் போது அதை சரி செஞ்சு கொண்டு வரதுக்கு உண்டான நேரத்தை நம்ம கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். நம்ம வீட்டுல ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போறாரு, ஒரு பிரைவேட் வேலைக்கு போறாரு, மாசம் ஒரு 40,000 50,000 சம்பாதிக்கிறாரு. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது, ஒரு உடல்நல குறைவு ஏற்படுது, ஒரு 6 மாசம் பெட்டில் படுக்கிறாரு. பணம் சம்பாதிச்ச வரைக்கும் வானா அண்ணா அப்பா அக்கா அப்படின்னு பேசிட்டு பணம் சம்பாதிக்கிறத நிப்பாட்டின உடனே அந்த ஆளை வீட்டை விட்டு தள்ளி வச்சிட முடியுமா? அவரை சரி செஞ்சு அந்த உடல்நிலையை சரி செஞ்சு மறுபடியும் அந்த வேலைக்கு போறதுக்கு நம்ம தயார்படுத்தணும்னா மறுபடியும் அவர் நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுக்க போறாரு. அதுக்காக அவர் வேணான்னு தள்ளி வச்சுட்டு அவர் உடல்நிலையை நம்ம சரியா கவனிக்காம விட்டு அவர் உடல்நிலை மேலும் மோசமாகும். நம்மளுக்கு பணம் வர்றதுல டிலே ஆக ஒரு வேலைக்கும் போக முடியாது. இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக தானே தவிர நான் சொல்றதெல்லாம் நீங்க அப்படியே ஏத்துக்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உதாரணத்தோட சொல்றேன். அதை ஏத்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணா நிறுவனம் ரொம்ப காலத்துக்கு ரன் ஆகும், நமக்கும் இன்கம் கிடைக்கும். ஜூன் 30 வரைக்கும் டைம் சொல்லியிருக்காரு, வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்றாரு, அவர் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு ஏற்புடையதா இல்லையான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நாமளா குரூப்ல பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஏதாச்சும் பயனா? ஒரு பயனும் கிடையாது. முடிவு எடுக்க வேண்டியது அவரு தான். நம்ம நினைக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும், எல்லா கலாய்ப்பான செய்திக்கும், எல்லா எதிர்மறையான விஷயங்களுக்கும் முற்றுப்புள்ளி எம்டி மட்டும் தான் வைக்கணும். அவர் சொன்ன டைமுக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நமக்குள்ள பேசி சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அடுத்தது சார் யாரு இந்த இருக்கீங்க? சார் ஒரு சொல்லுங்க. நிமிஷம். வெங்கடேசன் சொல்லுங்க. சார் எம்டி சார் வந்து பேசினார்னா இந்த தீர்வுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கும் இல்ல சார். சார், கண்டிப்பா 100% வந்து தீர்வு. பேசுவார் சார். அவரு பேசாம எங்கேயும் போக மாட்டாரு, ஓட மாட்டாரு, ஒளிய மாட்டாரு. வெளிநாட்டுக்கெல்லாம் அவரு தப்பிச்சு எல்லாம் போகலீங்க. இல்ல சார், நிறைய இந்தியாவுக்குள்ளார பேர். தமிழ்நாட்டுக்குள்ளார கோயம்புத்தூர்ல தான் இருக்காருங்க. சில ஓகே விஷயங்கள் சார். எல்லாம் அப்டேட்டடா பண்ணி முடிச்சுட்டு வந்து சொன்னா அது மக்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்றதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதான். சும்மா சும்மா ஓகே வந்து சார். சொன்னாக்கல இந்த ஆளு சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவருடைய யூடியூப் சேனல்ல நீங்க போய் பாருங்க. நம்ம பெனிஃபிட் ஓகே வாங்கிட்டு இருந்த மக்கள் என்ன கருத்து போட்டிருக்காங்க நீங்க போய் பாருங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். மறுபடியும் அவர் அதே விஷயத்த வந்து சொன்னா மறுபடியும் நம்ம ஆளுங்க, ஏப்பா பேமெண்ட்டை போடுப்பா நீ, அதுக்கப்புறம் நீ வந்து பேசுப்பா, பேமெண்ட் போடுங்க சார் அப்படின்ற சொல்லு மறைஞ்சு பேமெண்ட் போடுப்பா நீ, பேமெண்ட் போடியா நீ, அப்படி எல்லாம் வந்திருக்குது. சோ அந்த கமிட்மெண்ட் தான் நம்மளை வந்து ஒரு மரியாதை தரமா பேசவும் வைக்குது, மரியாதை இல்லாவும் பேசவும் வைக்குது. பணம் கமிட்மெண்ட் தான். சோ ஓகே அதனால சார். அவர் இப்ப வந்து வீடியோ போட்டாருன்னா நிறைய மக்கள் வந்து அந்த மாதிரி கருத்தெல்லாம் பதிவிடுவாங்க. அது நிறுவனத்துக்கு மேலும் ஒரு தோய்வை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு போயிட்டு பாரு, நான் இதை பண்ணிட்டேன், மீதி இது பண்ண போறேன், எனக்கு இத்தனை நாள் டைம் வேணும், எனக்கு இந்த டைமை கொடுங்க, உங்களுக்காக தான் இதை பண்ணியிருக்கேன், உங்க கமிட்மெண்ட் எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. அவரும் ஒரு மனுஷன் தான், அவரும் ஒரு குடும்பஸ்தன் தான். நம்மளுடைய எல்லாருடைய கமிட்மெண்ட் அவர் தலைமையில தான் போய் உட்கார்ந்துருக்குது அப்படின்றதுல அவருக்கு தெரியும், தெரியாமலாம் கிடையவே கிடையாது. சரிங்களா?
ஓகே சார். அடுத்தது நம்ம ஜூன் 30க்குள்ள நம்ம சொன்ன மாதிரி செய்யலைன்னா மக்கள் அடுத்தது என்ன பேசுவாங்க என்ன செய்வாங்க அப்படின்றதெல்லாம் அவருக்கும் தெரியுங்க. தெரியாமலாம் கிடையவே கிடையாதுங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறாருன்னா அதனுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன, நம்ம இது பண்ணா மக்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும், நம்ம இது பண்ணாம போனா மக்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும், இது எல்லாமே ஒரு அறிஞ்ச மனிதர் தான் எம்டி அவர்கள். இல்லைன்னா அவர் இவ்வளவு பெரிய நிறுவனத்தை இவ்வளவு நாள் கட்டி எல்லாம் காப்பாத்தி வந்திருக்க முடியாது அந்த மாதிரியான செயலாம் செய்யலன்னா. கரெக்டுங்களா? ஆமா சார், கரெக்ட் சார். ஓகே. அடுத்து ஒரு நண்பர் வந்திருக்காங்க, பேசுவோம். சிந்தியா இருக்கீங்களா? சிஸ்டர் இருக்கீங்களா? சிந்தியா இருக்கீங்களா? சிந்தியா? சரி, ஓகே. அடுத்தது வேற யாருக்குங்க? ஆசிக் இருக்கீங்களா? ஆசிக் இருக்கீங்களா? வேற யாரு இருக்கீங்க? சிந்தியா இவங்களுக்கு ஏன் அக்செப்ட் ஆகல? சொல்லுங்க சார். ஆசிக் சொல்லுங்க. கேக்குதா சார்? சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. ஓகே சார். சார் நீங்க வீடியோலயும் சரி இப்பயும் சரி ஓஎம் பிஎம் எஸ்எம் மூணுத்துக்குமே வந்து அமௌண்ட் வந்து போட்டாச்சு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. என்னுடைய ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்ல தான் இருக்காரு. இப்போ வரைக்குமே அவர் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் இன்னும் வரலைங்க சார். சரி, வராத நபர்களுக்கு சில பேர்த்துக்கு பிஎம் கூட வராம இருக்குது, ஓஎம் கூட வராது இருக்குது. அதுக்குண்டான ரீசன் என்ன, ஏன் அவங்களுக்கு போல அப்படின்ற தகவல் எல்லாம் நிறுவனம் டேட்டாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்க சில்வர் பிஎம் ஓஎம்க்கு எல்லாம் போட்டுட்டுன்னு சொல்றீங்க, பட் என்னுடைய டவுன்லைனுமே நிறைய பேருக்கு வராம இருக்குதுன்னா சில பேருக்கு இஷ்யூஸ் காரணமா வராம இருக்கு சார், என்ன ரீசன் தெரியல. அந்த மாதிரி நாங்க பணம் போட்டு அவங்களுக்கு போகாம இருக்கிறதுக்கு உண்டான ரெக்வஸ்ட் கொடுத்து எங்களுக்கு வேலட்ல இருந்து கழியாத சில நபர்கள் இருக்காங்க. அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, என் டவுன்லைன்லயுமே இருக்கு. சில்வர் பிளஸ் பிளான் ஒன்னு இருக்குது, மைவித் நெட்ஸ்ல கிடையாது. பட் வேற ஒரு நிறுவனத்துல இருந்து இங்க வந்தாங்க, அவங்களுக்குமே சில நபர்களுக்கு கிரெடிட்டா இருக்குது, சில நபர்களுக்கு கிரெடிட் ஆகல. அதுக்குண்டான ரீசனை கண்டிப்பா எம்டி சொல்றதா சொல்லியிருக்காங்க. சரி, ஓகேங்க சார். சரிங்களா? ஓகே, ஓகேங்க சார். ஓகே, தேங்க்ஸ். அடுத்து யார் இருக்கீங்க? என்ன ஜீப் குமாரா, என்ன பேருன்னு தெரியல. திருமூர்த்தி இருக்கீங்களா? திருமூர்த்தி சார், அது என்ன சார் சில்வர் சார்? சொல்லுங்க. சில்வர் பிளஸ் என்ன சார்? சார் சில்வர் பிளஸ் வந்து V3 ஆன்லைன் டிவில இருந்து இதுக்கு கொஞ்சம் பேர் வந்தாங்க சார். அது ஒரு பிளான். அதுல வந்து அதுல இருந்து அது கொஞ்சம் சில பல காரணங்களால அதை ஸ்டாப் பண்ணி வைக்கும்போது அதுல இருந்து இதுக்கு வந்தாங்க, எங்களுக்கு இதுல ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல அந்த ஸ்கீம்ல வந்தவங்களுக்குமே சில நபர்களுக்கு பேமெண்ட் வந்திருக்குது. மைவி த்ரெட்ஸ்ல அந்த பிளான் கிடையாது. மைவி த்ரெட்ஸ்ல வந்து சில்வர், கோல்டு, டைமண்ட், கிரவுன் தான். பட் அந்த V3 ஆன்லைன் டிவில இருந்து இங்க வந்த கொஞ்சம் நபர்களுக்கு கூட பேமெண்ட் வந்திருக்கு. அது முழுமையா யாருக்கும் வரல. அந்த மாதிரி வராத நபர்களுக்கும் சில இஷ்யூஸ் என்ன அப்படின்றத அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எப்ப பேமெண்ட் வரும்ன்றத கண்டிப்பா வந்து சொல்றதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. சிந்தியா இருக்கீங்களா? ரொம்ப நேரம் கழிச்சு. திருமூர்த்தி சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார், இந்த பதிவு கண்டிப்பா போகணும்னு நினைக்கிறேன் சார். 100% கொண்டு போய் சேர்க்கணும் சார். அதுக்காக தான் நம்ம ஒரு மணி நேரம் வைக்கிறோம். கண்டிப்பா இதை வந்து டெலிகிராம்ல நம்ம போடுறோம். கண்டிப்பா சார். இப்போ வந்து அவங்க எஸ்எம் ஓஎம் பிஎம் எஸ்எம் எல்லாம் கொடுத்ததுக்கு பதிலா சிஎம்ல இருந்து ஆரம்பிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது இல்ல சார். என்னுடைய கேள்வியும் அதுதான். இன்னைக்கு எனக்கு ஒரு பதிவு வந்தது, அதுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம 3 நாள் சாப்பிடாம வச்சிருந்து அந்த சாப்பாட்டை ஒரே நாள் கொடுத்தா நம்ம சாப்பிட மாட்டோம். நம்ம தேவைக்கு என்னவோ அதை மட்டும் தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 4 மாசமா நிறுவனத்துல எந்த ஒரு டிரான்சாக்சனுமே கிடையாது நம்ம பே அவுட் போடுறது சம்பந்தமா. அப்படி இருக்கும்போது 3 மாசம் 4 மாசம் கழிச்சு பல்கான டிரான்சாக்சன் போடும் பொழுது ஆர்பிஐ சைடு இருந்து நம்மளுக்கு என்ன ஒரு கேள்வி வரும்னு ஒரு நபர் நமக்கு சொல்லியிருந்தாரு. ஏன்னா இவ்வளவு நாள் உங்க கம்பெனில வந்து ஜாயினிங் கிடையாது, டிரான்சாக்சன் கிடையாது, திடீர்னு இவ்வளவு பேமெண்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்க இருந்து இன்கம் வந்துச்சு அப்படின்னு மாதிரி ஒரு கொஸ்டினும் வரலாம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா போடுறதுக்கு உண்டான சூழல் நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓஎம் பிஎம் சில்வர் அப்படின்றது கொஞ்சம் நபர்கள் தான் இருக்காங்க, கொஞ்சம் பேமெண்ட் தான். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டிரான்சாக்சன் நடக்கும் பொழுது நிறுவனத்துல டிரான்சாக்சன் நடக்குது அப்படின்றது ஆர்பிஐக்கு தெரிய வரும். இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் போடுறதுக்கோ அல்லது கொஞ்சம் பேமெண்ட் போடுறதுக்கு உண்டான அந்த விதிமுறைகளை தளர்த்தி ஆர்பிஐ கிட்ட இருந்து அல்லது அரசாங்கத்திலிருந்து ஒரு சில விதிமுறைகளை தளர்த்தி பேமெண்ட் போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டிலே அப்படின்ற மாதிரி காரணமா சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கும் அந்த கொஸ்டின் இருக்குது. ஏன்னா நம்ம தான் நிறைய கடன் வாங்கி உடன் வாங்கி போட்டிருக்கோம், ஜாயின் பண்ணிருக்கோம், கமிட்மெண்ட் அதிகமா இருக்கு, கொடுத்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற நம்மளுடைய கேள்வி சரியானது. பட் நிறுவனத்தினுடைய சைடு இருந்து நமக்கு கிடைச்ச தகவல் இதுதான். சரிங்க சார்.
பட் சரிங்களா? அப்படி அதான் சிஎம்ல இருந்து ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு பிரச்சனைகளே வந்திருக்காது. ஏன்னா வந்து வந்திருக்காது. கம்பெனிக்கு சிஎம் தான் உறுப்பினர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா வந்து அவங்களோட பேமெண்ட் போட்டு பிளஸ் இந்த ஸ்டோர் வச்சு இருக்கிறவங்க மத்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தே இன்வெஸ்டட் மணி. அந்த பிசினஸ் மாடலை புரிஞ்சு அவங்க மணி இன்வெஸ்ட் பண்ணி தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ இன் ஃபர்தர். அந்த மாதிரி இருக்கிற சூழல் கூட இவங்க வந்து ஓஎம் பிஎம் எஸ்எம்னு சொல்லி சின்ன சின்ன அமௌண்டா கொடுத்து சிஎம் இத்தனை நாள் காக்க வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல இது எப்படின்ட்டு. பிளஸ் இன்னும் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் அப்படி வருதுன்னா கூட அந்த ஆர்பிஐ வந்து பணம் இவங்க புது மெம்பர்ஸ் சேர்றதுக்காக வந்து பணம் வாங்குறாங்க. அந்த அமௌண்ட் 1,20,000 டிரான்சாக்ஷன் நடக்கிறது ஆர்பிஐ அக்செப்ட் பண்ணும். இவங்க பே அவுட் பண்றதுக்கு மட்டும் ஆர்பிஐ அக்செப்ட் பண்ணாதா அப்படிங்கிறதுக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கும் ஒரு விளக்கம் என்ன சொல்லிருக்குன்னா, அது வந்து ஒரு கம்பெனில நம்ம பொருள் வாங்குறோம். அந்த பொருளை வந்து நம்ம காசு கொடுத்து எந்த கம்பெனி வேணாலும் எப்ப வேணாலும் நம்ம போய் வாங்கலாம். அதுக்கு எந்த தடையும் கிடையாது. பட் ஒரு நிறுவனத்துல பல்கான அமௌண்ட் வெளியில போகும்போது ஏன் இதுல இருந்து இவ்வளவு டிரான்சாக்சன் நடக்குது கோடிக்கணக்குல அப்படின்ற மாதிரி அங்க ஒரு இஷ்யூஸ் வரும். பர்ச்சேஸ்ன்றது எல்லாரும் ஒரே டயத்துல போய் நம்ம வாங்கிறது கிடையாது. நீங்க இன்னைக்கு வாங்கலாம், நான் நாளைக்கு வாங்கலாம், இன்னொருத்தர் 10 நாள் கழிச்சு வாங்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது நம்மளுக்கு தெரிவிக்காது. பல்கா ஒரு இடத்துல இருந்து போகும்போது ஏன் இவ்வளவு அமௌண்ட் போகுது, என்ன ரீசன் அப்படின்னு நிறைய அதுல விதிமுறைகள் இருக்கு. அப்படின்றதுனாலதான் இந்த டிலே இந்த கொஞ்சம் கொஞ்சம் திட்டத்துக்காக போடுறாங்க அப்படின்ற மாதிரி தகவலும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க கேட்கற கேள்வி எல்லாம் ஆல்ரெடி நாங்க கேட்டுட்டோம். ஏன்னா எங்களுடைய கமிட்மெண்ட் இவ்வளவா இருக்குது, எல்லாருடைய கமிட்மெண்ட்டும் இவ்வளவா இருக்குது, நீங்க ஏன் வந்து ஓஎம்பிஎம்க்கு எல்லாம் போடுறீங்க, சில்வருக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது நமக்கு வந்த தகவல் இதுதான் வந்திருக்கு. ஓகே சார், அண்டர்ஸ்டுட். நம்மளுடைய எல்லாருடைய கோரிக்கையும் நிறுவனம் இல்ல கண்டிப்பா நிறைவேறும் சார். நம்ம எல்லாருடைய கோரிக்கையும் நிறுவனம் ஏற்று நிறுவனம் இனிமேலும் வரக்கூடிய ஒரு சிக்கலான சூழ்நிலையை கண்டிப்பா சந்திக்கவே கூடாது. இப்ப வந்து மைவித்திரர்ஸுக்கும் மைவித்திரர்ஸ் உறுப்பினர்களுக்கும் ஒரு இக்கட்டான போராட்டம், பொருளாதார போராட்டம். இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி எந்த ஒரு சிக்கலான சூழலும் வராத ஒரு சுமூகமான நிலையை கொண்டு போகணும் அப்படிங்கிற நிறுவனம் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை அப்படின்றத நான் இந்த மூலமே தெரிவிச்சுக்கிறேன். உண்மையா இந்த பிசினஸ் மாடல் ரொம்ப அற்புதமான ஒரு மாடல். கம்பெனியும் மத்ததெல்லாம் பாக்குறப்போ நாங்களே வந்து சலூன், ஃப்ரூட் மார்க்கெட் இந்த மாதிரிலாம் வர்றப்போ நிறைய பிரான்சைஸ் ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி பல பிளானோட லாங் டேர்ம் பிளான்ல இருக்கும். அந்த மாதிரி நாங்க இருக்கிறப்போ வந்து இது ஒரு தொய்வு வர்றது அப்படிங்கறது எங்களால ஏத்துக்க முடியல. சோ இது சீக்கிரம் இது வந்து நம்ம இதுல இருந்து வெளியே இல்ல உங்களுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன் சார். இப்ப ஓட்டப்பந்தயத்துல ஓடுறாங்க அப்படின்னு சொன்னா இடத்த உடனே என்னால வந்து ஒரு 100 மீட்டர் ஓட்டத்தை ஒரு 13 வினாடியில 15 வினாடியில என்னால கடந்துட முடியாது. அதுக்கு நான் 1 மாசம் 2 மாசம் பயிற்சி எடுத்தாதான் அட்லீஸ்ட் 13 வினாடி இல்லைனால ஒரு 20 வினாடிலாம் என்னால கடக்க முடியும். அந்த மாதிரி நிறுவனம் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால அதுல வரக்கூடிய சில சிக்கலெல்லாம் எதிர்கொள்ளும் பொழுதுதான் நம்ம இதெல்லாம் பண்ணிருக்கணும், பண்ணாம விட்டுட்டோம், சரி இனிமே பண்ணுவோம். அடுத்த தேர்தல் வருது, அப்ப என்னெல்லாம் சிக்கல் நமக்கு வரும், சோ அதுக்கு வராம இருக்கிறதுக்கு நம்ம இப்ப என்ன பண்ணணும். ஓகே, இப்ப பேமெண்ட் தோய்வாயிருச்சு, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்றாங்க, இனிமே இந்த மாதிரி தோல்வி வராத நம்ம பாத்துக்கணும், வந்தா இந்த மாதிரி சிக்கலா வரும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணு செய்யும் போதுதான் ஒரு தோல்வியில இருந்துதான் அந்த தோல்வி மீண்டும் வராம வெற்றிக்கு உண்டான ஒரு செயலை அங்க கண்டிப்பா அமையும். அந்த மாதிரிதான் நிறுவனத்துக்கு இப்போ ஒரு இக்கட்டான சூழல், அதுல இருந்து மீண்டு வருவதற்கு உண்டான எல்லா செயலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நம்ம நிறுவனத்தினோட ஒரு உறுப்பினரை இருந்து பார்க்கணும். நாளைக்கு நம்ம சண்டை போட்டு பேசி நிறுவனத்துக்கு ஒரு இடையூறு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா பாதிக்கப்பட போறது நிறுவனம் கிடையாது, நாமளும் நம்மளுடைய கமிட்மெண்ட்டும். நமக்கு கீழே நம்மளை நம்பி ஜாயின் பண்ண நம்மளுடைய உறவுகள் தான் இங்க ரொம்ப நேரம் பாதிக்கப்படுவாங்க. அதை எல்லாருமே கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் கண்டினியூஸ் எஃபோர்ட். ஓகே 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 தேங்க்யூ. அடுத்தது சுபாஷினி இருக்கீங்களா? 8 மணி ஆயிடுச்சு, லாஸ்டா ஒரு 5 மினிட்ஸ் பேசலாம். எனக்கு சில வேலைகள் இருக்குது. இடையில கூட அடுத்த வேளாண்மைக்குள்ள கூட கண்டிப்பா இன்னொரு லைவ் கூட நம்ம கண்டிப்பா வைக்கலாம். நமக்குள்ள இருக்கிற இந்த கருத்து வேறுபாடு, சந்தேகம், கமிட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். சுபாஷினி இருக்கீங்களா? சுபாஷினி சரி ஓகே. வெங்கடேசன் இருக்கீங்களா? சிந்தியா இருக்கீங்களா? அக்செப்டே ஆகலையே, நிறைய பேர் இருக்குதுல்ல. அடுத்து யாரோ ஒரு நண்பர் வந்திருக்காரு, திருப்பூர் நண்பர் இருக்கீங்களா? வெங்கடேசன், சிந்தியா, சரி ஓகே. மோகன சுந்தரம் இருக்கீங்களா? ஹலோ. சுபாஷினி சொல்லுங்கம்மா. சார் எனக்கு இப்போ ஒரே ஒரு டவுட் என்னன்னா, நான் போன மீட்டிங்ல கூட பேசியிருந்தோம் சார். இப்ப எதனாலங்க சார் இப்போ பேமெண்ட் வந்து இவ்வளவு டிலே ஆகுது? நான் முதல்ல சொல்லிட்டேன் சிஸ்டர், 1 மணி நேரமா அதை பத்தி தான் பேசியிருக்கேன். சரிங்க சார். சரிங்களா? இந்த லைவ் முடிச்சுட்டு இந்த ஆடியோ வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம்ல போடுறேன்.
அதுல நீங்க கேளுங்க. நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் அதுல பதில் இருக்கு. இதுல இருக்கு இந்த 914 பேருக்கு அதுல நான் பதில் சொல்லியிருக்கேன். சரிங்க சார், எனக்கு இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும். சொல்லுங்க. சரி, இப்ப நீங்க சொன்னீங்க சார், பேமெண்ட் வந்து சிஎம்க்கு, அதாவது சீலிங் அச்சீவ் பண்ணவங்களுக்கு நம்ம உடனே கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் வெயிட் பண்ண சொல்லலாம்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ண சொல்லலாம், நான் சொல்லவே இல்லையே. இல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு அந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ண சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கும் கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல. எல்லாத்துக்கும் கமிட்மெண்ட் இருக்குங்க. ஓஎம்க்கு இருக்கு, பிஎம், சில்வர், கோல்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்குங்க. இப்போ இல்லன்னு சொல்லவே முடியாதுங்க சார். நீங்க சொன்ன அந்த கருத்து மட்டும் என்னால கொஞ்சம் ஏற்புடையதா இல்லாம இருக்கு. இப்ப அவங்க வந்து சீலிங் அச்சீவ் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு பெரிய கமிட்மெண்ட் இருக்கு, அது எல்லாமே ஓகே, அவங்க கம்பெனியை முழுசா நம்புறாங்க, அவங்களால மட்டும்தான் கம்பெனி இவ்வளவுக்கும் போயிட்டு இருக்கு. இப்ப புதுசா வந்தவங்க கம்பெனியை நம்பணும் அப்படிங்கறது என்னன்னு சார் அவசியம் இருக்கு? அவங்களுக்கு சொல்லவே இல்லைங்க. நம்ம நம்பிதான் ஜாயின் பண்ணிருக்கோம். அவங்க ஜூன் 30 வரைக்கும் டைம் கேட்டுக்கிறாங்க. அதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். நம்புறத நம்பாத அது அவங்களோட இண்டிவிஜுவலான விருப்பங்க. நான் ஆல்ரெடி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அவங்க எல்லாம் கூட வெயிட் பண்ணா கூட ஒன்னும் தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா சீலிங் அச்சீவ் நானும் அதான் சொல்றேன் சிஸ்டர். நான் இதுக்கு முன்னாடி கேளுங்க. சொல்லுங்க. இந்த கருத்து வந்து இதேதான் சார், நம்ம திருப்பி நம்ம மாத்தி நீங்களும் பேசுறீங்க, திருநெல்வேலி, தஞ்சாவூர் எல்லா மீட்டிங்லயுமே இது பேசுறாங்க, எல்லா லைவ்லயுமே பேசுறாங்க. ஆனா இது வந்து எம்பி சாருக்கு போகுதா, அதோட ரிப்ளை என்ன, அது யாருக்குமே தெரியவே மாட்டேங்குதுங்க சார். இல்ல, ரிப்ளை எல்லாம் சேர்ந்து எம்டி சார் சொல்லுவாரு. நம்ம பேசுறத ஒவ்வொரு டெய்லியும் 10 கூகுள் மீட் வைக்கிறாங்க, 10 டெலிகிராம் வைக்கிறாங்க, அத்தனை எம்டிக்கு அனுப்பி உடனே நம்மளுக்கு ரிப்ளை வருமானா கிடையாது. அது எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்து கண்டிப்பா ரிப்ளை கொடுப்பாரு. கொடுக்காம அவர் எங்க போயிடுவாரு? கூட இருக்காதவங்களுக்கு நீங்க முன்னாடி போட்டு விட்டீங்கன்னா அதுதானே சார் பெரிய மிகப்பெரிய உதவியா இருக்கும். நம்ம இருங்க, இப்ப நீங்களும் நானும் கம்பெனியில ஒரு உறுப்பினர். நம்ம வந்து இந்த மாதிரி யோசனை பண்ணும்போது இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு நாளா கழிச்சு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போது அதெல்லாம் நிறுவனம் யோசனை பண்ணாம இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதுக்குண்டான ஃபீட்பேக் இப்ப நீங்க பேசுறீங்க, நீங்க அதாவது 1000 பேருக்கு நீங்க பதில் சொல்றீங்க, 1000 பேரும் நீங்க சொல்றத 1000 பேர் லைவ்ல சொல்றீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான மெம்பர்ஸ்க்கு சார் ஏன் கரெக்டா ஒரு இதா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு? இந்த ஆடியோவை முழுமையா கேளுங்க. நான் முடிச்சுட்டு நான் இது டெலிகிராம்ல போடுறேன், அதை கேளுங்க. நான் சொல்லியிருக்கேன், நீங்க கேட்ட கேள்வி அதுல பதில் சொல்லியிருக்கேன், கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே நண்பர்களே, இவ்வளவு நேரம் பொறுமை காத்திருந்த அனைத்து நண்பர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அவசரத்துல எடுக்கிற எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு செயலமும் சரியான பாதையில கண்டிப்பா நம்மளை கொண்டு போய் விடாது அப்படின்றத மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். ஜூன் 30க்குள்ளார நிறுவனத்தினுடைய எம்டி ஜூலை 1ஆம் தேதி பற்றிய சில அறிவிப்புகளை கட்டாயம் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கூட கூகுள் மீட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அது சார்ந்த தகவல்கள் எனக்கு ஏதாச்சும் முன்னாடியே கிடைச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன் அப்படின்ற இதன் மூலியமா சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு லைவ் அப்டேட்டுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.